கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள திருவேரகம் என்று போற்றப்படும் சுவாமிமலை. சுவாமிநாதனை காண நாம் 60 படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும். இக்கோயில் அமைந்துள்ள 60 படிகளும் தமிழ் வருடங்களின் தேவதைகள் சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக ஐதீகம். தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நாட்களில் இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாற்றி தேங்காய் பழம் வைத்து பாடல் பாடி பூஜை நடத்தப்படுகிறது. இதற்கு திருப்படி பூஜை என்று பெயர். 60 தமிழ் வருடங்களை நினைவு கூறும் விதமாக 60 படிகளை கொண்ட சுவாமிமலை போல 365 நாட்களை நினைவுபடுத்தும் விதமாக 365 படிகளை கொண்டு விளங்குகிறது திருத்தணி முருகன் கோயில். முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வள்ளி தெய்வானையுடன் சாந்த சொரூபமாக வந்து அமர்ந்த இடம்தான் திருத்தணி. சினம் தணிந்த இடம் என்பதால் திருத்தணிகை என இந்த தலம் அழைக்கப்படுகிறது. பிறகு அதுவே மருவி திருத்தணி என்று பெயரில் அழைக்கப்படுகிறது. முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் முருகன் கையில் வேல் இருக்காது. சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ர வேலுடனேயே முருகன் காட்சி தருகிறார். சூரனோடு போரிட்ட பிறகு இங்கு வந்ததால் போரிட்டதன் அடையாளமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் இப்போதும் உள்ளது. முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்ஹார தீர்த்தம் மலையில் உள்ளது. மூலவர் சன்னதியில் மேலுள்ள விமானம் 6 தளங்களை கொண்டது. இத்தலத்திற்கு குன்று தோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. வருடத்தில் நாட்களை குறிக்கும் வகையில் 365 படிகள் கொண்டதாக இக்கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள உற்சவர் சன்னதி 1,00,000 ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபமாக உள்ளது. இந்திரன் தனது ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இது. இங்குள்ள மூலஸ்தானத்திற்கு முன் மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது. அதுவும் முருகனை நோக்கி இல்லாமல் வாசலை நோக்கி பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம்.